ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு நம்ம வந்து பிளான்ச் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறணும். நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை, இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை இதெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் இப்போ நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க நம்ம இந்த காலிஃப்ளவரை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அது ஆல்ரெடியே வந்து ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவோட இதை நல்லா நம்ம வந்து கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி இலையும் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ நமக்கு காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு இந்த பொரியல் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த டேஸ்டியான பொரியலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் this video.